பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் ஆகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய நாமம் யெகோவா. அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஜெபம் செய்வோம். பேராற்றலும் பேரன்பும் நிறைந்த படைப்பாளராம் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் சூழ்ந்த இந்த பூமியை வண்ணமயமாய் மாற்றினீர். பல தலைமுறையாய் இம்மண்ணில் மனுக்குலம் வாழ்ந்திருக்க அருள் பாராட்டியிருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம். எங்கள் பேராசைகளாலும் தவறான செயல்களாலும் உருக்குலைந்து சீர்கெட்டு போன இவ்வுலகை தமது அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளோடும் ஆசியோடும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்த திருச்சபையை தெரிந்து கொண்டதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாக எங்கள் பொறுப்பினை உணரவும், குறைகளை களைந்து தேவனுடைய ராஜ்யம் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஸ்தாபிக்கப்பட எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். ஆராதனையில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசிர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 294வது பாடலை பாடுவோம். அற்ப வாழ்வை வாஞ்சியாமல் இன்பம் செல்வம் பின்பற்றாமல். 294வது ஞான பாடல். வாழ்வை வாஞ்சி
இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்கிற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீக்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீக்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அவனை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் மன்னலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் மன்னலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம் அண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம் அண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான தலைப்பு படைப்பின் சீர்கேடு, த கரப்ஷன் ஆஃப் கிரியேஷன். தியான வசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். கடவுளின் அழகான அற்புதமான படைப்புகளை பற்றிய வரலாற்றை வேதாகமத்தின் முதல் 2 அதிகாரங்களும் இரத்தின சுருக்கமாய் நாம் கண்முன் நிறுத்துகிறது. இந்த அதிசயமான காட்சிகள் நம் மனதை விட்டு அகலும் முன்பு மனுக்குலம் வஞ்சிக்கப்பட்ட சோகமான வேதனையான வரலாற்றை ஆதியாகமம் 3வது அதிகாரம்
பதிவு செய்து வைத்திருக்கிறது. மனுக்குலம் அறிவிலும் எண்ணிக்கையிலும் பலத்திலும் பெருக பெருக சீர்கேடுகளும் பெருகியது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஏசாயா 5:7 சொல்லுகிறபடி, கடவுளின் மனமகிழ்ச்சியின் நாற்றாக இருக்க வேண்டிய தேவ ஜனங்கள் நாற்றமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள். தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக கசப்பான கனிகளை கொடுத்தார்கள் என்று ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. மனிதர்களால் இன்று இயற்கை, சுற்றுப்புறம், சுகாதாரம், உறவுகள், உண்மை, அன்பு போன்ற நற்பண்புகள், நீதியான சமூக அமைப்பு, அதிகாரம், பொறுப்பு, ஒழுக்கம் அனைத்தும் சீர்கேடடைந்து காணப்படுகிறது. கடவுளின் படைப்பை கையாள்வதில் மனிதன் நேர்மையற்றவனாகவும் பொறுப்பற்றவனாகவும் இருக்கிறான். இவற்றின் விளைவுகள்தான் இயற்கை பேரழிவு, சுற்றுப்புற சீர்கேடு, சமுதாயத்தினுடைய அவலமான நிலைமைகள். ஃபாதர் ஜான் கென்னடி அவர்கள் எழுதிய கவிதையில் இப்படி குறிப்பிடுகிறார்: நீரை சுமக்கும் நதியை பார், எவ்வளவு நச்சுப் பொருட்கள். சுதந்திரமாய் சுழன்றடிக்கும் காற்றை பார், மூச்சை நிறுத்தும் கரியமல வாயுக்கள். வயிற்றை நிரப்பும் நிலத்தை பார், உயிர் குடிக்கும் இரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள். எல்லை தெரியா கடலை பார், அதன் வயிற்றில் கொட்டப்படும் அணுவுலை கழிவுகள். தேவன் மனுக்குலத்தின் வாழ்வுக்கென்றும் நிலைநிற்புக்கென்றும் தந்த இந்த அற்புதமான பூமியை வரும் தலைமுறையினர் வாழவே முடியாதபடி சீர்கெடுத்து கொண்டிருக்கிறான் சுயநலமுள்ள மனிதன். நம்முடைய குறைவுகளை உணர்ந்து நம்மை சீர் செய்யவும், கடவுளின் படைப்புகளை பாதுகாக்கவும், உறவுகளை புதுப்பிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். படைப்பில் ஏற்பட்ட சீர்கேடு சீர் செய்யப்பட வேண்டுமானால் மனிதன் தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சீர்கேடு எப்படி வந்தது, எப்போது வந்தது, சீர்கேட்டின் வித்து எது என்பதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ளும்போது மாத்திரமே சீர்கேட்டை அகற்ற முடியும். முதலாவதாக, சீர்கேட்டின் முதல் வித்து சந்தேகம். அது எப்படிப்பட்ட சந்தேகம்? சந்தோஷத்தை கெடுக்கும் சந்தேகம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். சர்ப்பமானது ஸ்திரீயை நோக்கி, புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே தலைகீழாய் மாற்றி சொன்னது சர்ப்பம். கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட வைத்தது. ஆதி சர்ப்பம் ஏவாளுக்குள் விதைத்த முதல் வித்து சந்தேகம். சிறு பிள்ளைகளுக்குள் சாத்தான் விதைப்பது சந்தேகம். உலகத்தில் மேலான அன்பு பெற்றோரின் அன்புதான்.
ஆனால் அப்பா அம்மாவின் அன்பின் மேல் ஒரு சந்தேகம். என்கிட்ட அன்பா இல்லை, தங்கச்சியை தான் அதிகமாய் பிடிக்கும், தம்பிக்கிட்ட தான் அதிகமான பாசம், நான் கேட்டால் எதையும் வாங்கி தர மாட்டாங்க, அக்கா கேட்டால் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்குறாங்க, அண்ணனை அடிக்கவே மாட்டாங்க, என்னைத்தான் அடிக்கிறாங்க, தம்பிக்கிட்ட எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டாங்க, மூத்த அக்காவா பிறக்க போய் என்னைத்தான் வேலை வாங்குறாங்க. இது அநேக பிள்ளைகளுடைய புலம்பல், மனக்காயம். மனுஷீகத்தில் அப்பா அம்மா ஒரு பிள்ளையை விட இன்னொரு பிள்ளை அதிகமாய் நேசிக்கலாம். அதுதான் மனுஷீகம். அதற்காக அப்பா அம்மாவின் அன்பை நாம் சந்தேகப்படக்கூடாது, வெறுப்பை உள்ளத்தில் வளர்க்கக்கூடாது, பெற்றோரை நாம் பகைக்கக்கூடாது. சந்தேகக்கேடு சந்தோஷக்கேடு என்பார்கள். என் கணவர் என்னை மட்டும்தான் நேசிக்க வேண்டும், என்னோடு மட்டும்தான் சிரித்து பேச வேண்டும் என்ற அதிக அன்பு, அதிக எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது அது சந்தேகமாக மாறலாம். தாழ்வு மனப்பான்மையினால் கூட சந்தேகம் வரலாம். என் மனைவி என்னை விட திறமையானவள், படித்தவள், அழகுள்ளவள், எனவே என்னை விட்டு போய்விடுவாளோ என்று மனைவியின் அன்பை சந்தேகப்படலாம். கணவர் அநேக இடங்களுக்கு போய் வருகிறார், தாமதமாய் வருகிறார், அதிகம் சம்பாதிக்கிறார், ஒருவேளை என்னை கைவிட்டு விடுவாரோ என்று நியாயமான காரணங்களாலும் யூகித்து கொண்ட காரணங்களாலும் சந்தேகங்கள் எழும்பலாம். தவறான நபர்களால் விதைக்கப்படும் சந்தேக விதைகளால் கூட நமக்குள் சந்தேகங்கள் எழும்பலாம். தவறான புரிதலினால் சந்தேகங்கள் வரலாம். எப்படி இருந்தாலும் சீர்கேட்டின் முதல் வித்து சந்தேகம். உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறது. 15 முதல் 68 வரை உள்ள வசனங்களிலே சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாபத்தின் அடையாளங்களில் ஒன்று, சாபத்தின் குழந்தைகளில் ஒன்று சந்தேகம். உபாகமம் 28வது அதிகாரம் 66வது வசனம். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். சந்தேகம் சாபத்தின் ஒரு கிரியை. குணசாலியான ஸ்திரீயின் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு என்ன காரணம்? நீதிமொழிகள் 31:11. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. உங்கள் கணவனை நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் மனைவியை நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது சந்தேகப்படுகிறீர்களா? சந்தேகக்கேடு சந்தோஷக்கேடு. குணசாலியான ஸ்திரீ வேலைக்கு சென்று வருபவள், சம்பாதிக்கிறவள், வியாபார கப்பலை போல பல இடங்களுக்கும் சென்று வருகிறவள். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். ஆனால் அவள் புருஷன் அவள் மேல் சந்தேகப்படவில்லை. மற்றொரு பக்கம் அவள் புருஷன் எப்போதும் வீட்டில் இருப்பதில்லை. காரணம், அவனும் மிக பெரிய பொறுப்பில் இருந்தான். நீதிமொழிகள் 31:23. வீட்டில் எந்த பொறுப்பான காரியத்தையும் அவன் செய்ய முடியவில்லை, செய்ய நேரமும் இல்லை. மனைவிக்கு அவனிடத்தில் இருந்து பெரிய ஒத்தாசை கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். எப்படி முடிந்தது?
சந்தேக வித்திற்கு அவர்கள் இடம் தரவில்லை. சந்தேகம் சீர்கேட்டின் வித்து. சந்தேகத்தின் வித்து தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் பெரிய சீர்கேடுகளை உண்டாக்கும். மன நிம்மதியை கெடுத்து போடும். மனநோயாளியாய் நம்மை மாற்றிவிடும். யாக்கோபு 1:6 சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகம் என்பது சீர்கேட்டினுடைய வித்து. அதை எடுத்து போடும்படி ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். இரண்டாவதாக, சீர்கேட்டின் இரண்டாவது வித்து சபலம். சாதாரண சபலம் அல்ல, சறுக்கி விழச் செய்கிற சபலம். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஏவாளுக்குள் எழுந்த சபலம் அவரை பரிசுத்தத்திலிருந்து, தேவனோடுள்ள உறவிலிருந்து, உண்மையிலிருந்து, தெய்வ அன்பிலிருந்து, கீழ்ப்படிதலிலிருந்து சறுக்கி விழச் செய்தது. ஏதேன் தோட்டத்தில் இருந்தவர்கள்தான், தேவனோடு நடந்தவர்கள்தான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள்தான். ஆனால் ஒரு சிறு சபலம் ஆதி பெற்றோரை சறுக்கி விழச் செய்தது. யூதாசுக்குள் இருந்த பொருளாசை மீதான சபலம் சீஷத்துவ வாழ்க்கையிலிருந்து அவரை சறுக்கி விழச் செய்தது. தாவீதுக்குள் எழுந்த பத்சேபாளின் மீதான சபலம் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை கரைப்படுத்தியது. அப்சலோமுக்குள் எழுந்த பதவி மீதான சபலம் அவருடைய வாழ்க்கையை இடறி போகச் செய்தது. ரகசியமாய் எட்டி பார்க்கலாம் என்ற சபலம், தொட்டு பார்க்கலாம் என்ற சபலம், பறித்து உண்ணலாம் என்ற சபலம் துணிகரத்தை ஆதி பெற்றோருக்குள் கொண்டு வந்து விட்டது. 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஒரு சிறிய சபலம், பாவத்தின் மீதான ஈர்ப்பு நம் கிறிஸ்தவ சாட்சியை கரைப்படுத்திவிடும். ஒரு சிறிய சபலம், பாவத்தின் மீதான ஈர்ப்பு நம் ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை அழித்துவிடும். ஏசாயா 5:13 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனங்கள்தான், ஆனால் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு போக காரணம் என்ன? ஏசாயா 5:7-8 வசனங்கள் சொல்லுகிறது, அவர்களுடைய அக்கிரமமான வாழ்க்கை, கொடுமையான வாழ்க்கை, துஷ்ட சுவாபம், பிறரை பற்றிய அக்கறையே இல்லாத சுயநலம். ஏசாயா 5:11-12 சொல்லுகிறது, சாராயம், மதுபானத்தின் மீதான தேவ ஜனங்களுடைய ஈர்ப்பு, பாவத்தின் மீது ஏற்பட்ட சபலம், இவை அவர்கள் வாழ்க்கையை பாதாளத்திற்குள் சறுக்கி விழச் செய்தது. ஏசாயா 5:14 சொல்லுகிறது, அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து அவர்கள் மகிமையையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். சீர்கேட்டின் வித்தான சபலத்தை சிலுவையில் அறைவோம். கடைசியாய்
சீர்கேட்டின் மூன்றாவது வித்து சகவாசம். சாதாரண சகவாசம் அல்ல, சவாலான சகவாசம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சீர்கேட்டின் மூன்றாவது வித்து கெட்ட சகவாசம். இன்று தவறான சகவாசத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். தீமையோடு உள்ள சகவாசம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தாவீது ராஜாவின் மூத்த மகன் அம்னோன் பட்டத்து இளவரசன். அவனுடைய நண்பன் பெயர் யோனதாப். அவன் மகா தந்திரவாதி என்று வேதம் சொல்லுகிறது. தன் நண்பனின் தவறான எண்ணங்களை அறிந்திருந்தும் எச்சரித்து திருத்துவதற்கு பதில் சொந்த சகோதரியாகிய தாமார் மேல் ஆசைப்படுவது தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு பதில் ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்வதற்கு ஆலோசனை கொடுத்தான், துணை நின்றான். அரச குடும்பத்திற்குள் ஒரு பெரிய சீர்கேடு உண்டாயிற்று. 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 3 முதல் இந்த காரியங்களை, சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஏவாள் வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தர் கொடுத்த ஏதேன் தோட்டத்தில், அனுபவிப்பது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை. ஆனால் கீழ்ப்படிந்தது சர்ப்பத்தின் வார்த்தைக்கு, கேட்டு நடந்தது சர்ப்பத்தினுடைய சப்தத்திற்கு. சகவாசம் கர்த்தரோடு அல்ல, சர்ப்பத்தோடு. கர்த்தர் கொடுத்த தோட்டம் வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும், ஆனால் கர்த்தர் வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று ஆதி பெற்றோர் முரண்டு பிடித்தார்கள். சாத்தானுக்கு திருமுறை கொடுக்கிற பெயர் எதிராளியாகிய பிசாசானவன். 1 பேதுரு 5:8. அவன் மனுக்குலத்திற்கு எதிராளி, மனுஷ கொலைபாதகன், பொய்க்கு பிதா. யோவான் 8:44. 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுகிறது வஞ்சகன், வஞ்சிக்கிறவன். எபிரேயர் 2:14 சொல்லுகிறது மரணத்திற்கு அதிகாரி. யோவான் 10:10 சொல்லுகிறது திருடன், கொடூரன். ஆனால் அவனோடு சகவாசம் கொள்வது தேவ ஜனங்களுக்கு எளிதாக, லகுவாக இருக்கிறது. அது அநேகருக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் தேடி வந்து, இந்த பூமிக்கு இறங்கி வந்து, தன் ஜீவனையே கொடுத்து நம்மை நேசித்து கொண்டிருக்கிற ஆண்டவரோடு சகவாசம் வைத்திருப்பது அநேகருக்கு வெறுப்பாயிருக்கிறது, கஷ்டமாயிருக்கிறது. இம்மானுவேலராக அருகில் இருக்கிற ஆண்டவரோடு, கூடவே இருக்கிற ஆண்டவரோடு சகவாசம் வைத்திருப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கிறதா? ஒரு தகப்பனைப் போல நம்மை தூக்கி சுமந்த ஆண்டவரோடு சகவாசம் வைத்திருக்கிறீர்களா? கெட்ட சகவாசம் வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. எட்டாத தொலைவில் இருக்கிற கெட்ட சகவாசத்தை எட்டிப்பிடிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டாம். எட்டாத தூரத்தில் இருக்கிற கெட்ட சகவாசத்திற்காக எட்டும் தூரத்தில் இருக்கிற நல்ல சகவாசத்தை, நல்ல உறவுகளை உதறி தள்ளினவர்கள் உண்டு. சவாலான கெட்ட சகவாசம் சீர்கேட்டினுடைய 3வது வித்து. ஆண்டவரோடும் பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் வீட்டாரோடும் நல்ல ஒரு சகவாசத்தை ஏற்படுத்தி கொள்வோம். பூவோடு சேர்ந்த நார் நறுமணம் வீசுவது போல நம் வாழ்வு நறுமணம் வீசும் வாழ்வாய்
இந்த சமூகத்தை நறுமணமாக்கும் வாழ்வாய் மாற்றட்டும். சீர்கேடுகள் அகன்ற ஒரு புதிய உலகை உருவாக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறையும் பாடலாக ஞான பாடலிலே 355வது பாடல், காரிருளால் மூடப்பட்ட பர்வதங்கள் மேலே பார். ஞான பாடல் 355. ஜெபம் செய்வோம். வார்த்தையால் உலகை படைத்து மனுக்குலத்தை தமது மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி ஆசீர்வதித்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். படைப்பின் சீர்கேடுகளுக்கு நாங்கள் காரணமானவர்கள் என்பதை உணரவும் மனம் வருந்தவும் புதிய தீர்மானம் எடுக்கவும் இந்த தொழுகையின் வழியாக அருள் தந்தீர். உம்மை துதிக்கிறோம். தேவனுடைய படைப்பின் நோக்கத்தை புரிந்து இயற்கையை பாதுகாத்து பண்படுத்தவும் உறவுகளை கட்டி எழுப்பவும் தேவ ஞானத்தையும் கிருபையும் எங்களுக்கு தாரும். சீர்கேடான சந்தேகம், சபலம், சகவாசம் எல்லாவற்றையும் நாங்கள் அகற்றி எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி கொள்ள கர்த்தர் தயவு பாராட்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வீட்டினுடைய நன்மைகளை தேட தேவ சமூகத்திலே ஆண்டவருக்கென்று சாட்சியாக நிற்க இந்த சமூகத்தினுடைய நன்மைகளிலே எங்களை இணைத்து கொண்டு சமூகத்தினுடைய நல்ல வாழ்விற்காக எங்களை அர்ப்பணிக்க தொடர்ந்தும் கர்த்தர் தயவு பாராட்டும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே காணப்படுகிற உறவுகளின் சிக்கல்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. சந்தேகத்தின் நிமித்தம் பிரிந்து போன குடும்பங்கள் உண்டு. மறுபடியுமாக ஒன்று சேர
இணைந்து ஐக்கியமாக வாழ்ந்திருக்க கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல நிலைமைகளிலே சபலத்தினாலே இச்சையான காரியங்கள், போதை வஸ்துக்கள், மது பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை தந்து அவர்களை சாட்சியாக நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இச்சைகளுக்கு நேராக விலகி போன ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து நீரே நல்வழிப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊடகங்களை ஞானமாக பயன்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கெட்ட சகவாசத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு, தேவனுடைய பரிசுத்தவான்களோடு தங்களுடைய நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக முன்னேற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை மறுதலித்து போனவர்கள், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போனவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறுபடியுமாய் ரட்சித்து உம்முடைய சமூகத்தை அலங்கரிக்கத்தக்கதாக அவர்களை நிலைநிறுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கர்த்தருடைய கரம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேசத்தை நினைந்தருளும். சுயநலத்தினாலே இந்த தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் சீர்கேடுகள், சமுதாய சீர்கேடுகள், மதம் சார்ந்த அத்தனை சீர்கேடுகளையும் கர்த்தர் அகற்றி நீரே பரிசுத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்திருக்கிற தலைவர்கள், ஆட்சியாளர்களை உம்முடைய கரத்தின் கருவியாக பயன்படுத்தும். நீதியும் நேர்மையும் வற்றாத நதியைப் போல தேசத்தில் புரண்டோட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தேசத்தில் நிறைவேற்றப்படுகிற ஊழியங்கள் உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கென்று தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் தாங்கியிருக்கட்டும். நூறத்தனையான பலன் உண்டாகத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தை ஒரு பெரிய அறுவடை கொண்டு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. சபையின் நடுவில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தந்திருக்கிற திருச்சபையின் தலைவர்கள், பேராயர் தலைவர்கள், பேராயர் மற்ற அனைத்து பேராயர்களுக்காக, இறைமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் நின்று சாட்சி பகர கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிலே குறைவுகள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற அளவில்லாத இரக்கங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்தும் தாராளமான இயற்கையினுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை தொடர்ந்தும் கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல காரியங்கள் குடும்பங்களிலே கைக்கூடி வர உதவி செய்யும். திருமண காரியங்களுக்காய் ஜெபித்து காத்திருக்கிறவர்கள் உண்டு. இந்த வருஷத்திலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சி தரணும். வேலை வாய்ப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் நினைந்தருளி நல்ல ஒரு வேலை வாய்ப்பை வாய்க்க பண்ண உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேர்வு காலங்களிலே தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு நிற்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளின் மேல் கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக தங்கியிருக்கட்டும். வியாதி விக்கினங்கள், பொருளாத பலவீனங்கள், கட்டுகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல காத்துக்கொள்ளும். முதல் வயதான பெற்றோரோடும் உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். திக்கற்றோர், விதவைகள், கைவிடப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அரவணைத்து ஆசீர்வாதமாக நடத்தும். கையின் பிரயாசங்களையும் உழைப்பையும் தொழிலையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். எங்களையே தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Oh
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.